ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆதித்தமிழர் விடுதலை கட்சியின் அமைப்பாளர்கள் தோழர் சந்திர அவர்களே, விடுதலை வீரன் அவர்களே, இந்த கருத்தரங்கத்திலே உரையாற்ற இருக்கின்ற தோழர்களே, உரையாற்ற இருக்கின்ற தோழர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிட பெரியார் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். ஆதித்தமிழர் விடுதலை கட்சி தொடங்கப்பட்டு ஒரு முதல் நிகழ்வு என்று நினைக்கிறேன். இந்த முதல் நிகழ்வே ஒரு சிறப்பான நிகழ்வாக முன்னெடுக்கின்ற தோழர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்ல விரும்புகிறேன். மகத் போராட்டம் ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டு, அதே போல வைக்கம் போராட்டமும் ஒரு 100 ஆண்டை கடந்திருக்கிறது. இரண்டுமே சாதி ஒழிப்புக்கான போராட்டங்கள். ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொரு போராட்டத்தை முன்னெடுத்தவர் தந்தை பெரியார். வைக்கம் போராட்டம் கூட கோவில் நுழைவு போராட்டம் என்பதை விட அந்த கோவிலை சுற்றி இருக்கின்ற நடைபாதையை அங்கிருக்கும் மக்கள் நடக்க வேண்டும் என்பது, நுழைய வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் தந்தை பெரியார் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார், போராடினார். அது மிகப்பெரிய மக்கள் போராட்டமாக மாறியது. இப்போது இந்த போராட்டங்களுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குதா என்று கேட்டா, இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்துருக்கிறீங்க, நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்கள் அந்த பக்கம் பேசிட்டு இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? நிறைய தெரிஞ்சிருக்கும். இங்க கொஞ்சம் கூடுதலா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த மதுரையில தம்பிகள் நிறைய வந்துருக்கிறீங்க. இந்த மதுரை மாநகருக்குள்ள ஏதாவது ஒரு பொது குளத்துல, பொது கிணறுல இங்க இருக்க பட்டியல் சமூக மக்கள் தண்ணி எடுக்கக்கூடாது அப்படிங்க இருக்குதா? உங்க எல்லாரும் இங்க இருக்குதா? மதுரை மாநகருக்குள்ள மட்டும், இந்த சிட்டிக்குள்ள 100 வார்டுக்குள்ள இருக்கா? நிச்சயமா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே இந்த பக்கம் ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி வந்தா எங்க ஊர் மேலூர். அந்த ஊர்ல 2017 வரைக்கும் பல கிராமங்கள்ல பொதுக்குளத்துல பட்டியல் சமூக மக்கள் தண்ணீர் எடுக்க முடியாத நிலை இருந்தது. அப்போது நாங்க தீபிகால இருந்தோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம், கருங்கால்குடி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு 7 கிராமங்கள் இருந்தது. மிகப்பெரிய போராட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்தி அந்த பொதுக்குளத்துல அந்த அந்த குளம் தண்ணி குடிவிட முடியாது, குளிப்பதற்கு சொல்ல போனா அதற்கு ஒரு போராட்டங்கள் நடத்தணும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கடந்து வந்திருக்கிறது. இப்போ மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்குமான்னு கேட்டா அப்படி மாற்றம் வரல. ஆனா இங்க சில அறிவாளி கேட்பான், இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறாங்க அப்படின்னு சில அறிவாளி கேட்கறவங்க இருக்கான். அப்படி கேட்கிற அறிவாளி தான் பாருங்க, ஜாதி விட்டு ஜாதி காதல் பண்றாங்க, நாடகம் பண்றாங்கன்னு சொல்லுவான். இவன் தான் சொல்லுவான் இப்பெல்லாம் யாரு ஜாதி பாக்குறான்னு கேட்பான். ஆனா இவனே சொல்லுவான் நாடக காதல் பண்றான்னு சொல்லுவான். இந்த நாடக காதல் வார்த்தை எங்கன்னு சொல்றான்னா, ஒரு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது சமூகங்கள்ல திருமணம் நடந்தா கேட்க மாட்டான், காதல் பண்ண கேட்க மாட்டான். ஒரு பட்டியல் சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக இணையர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டா, காதலிச்சா அதை நாடக காதல் சொல்றான். அப்போ இந்த ஜாதி என்கிறது என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் அதோட வடிவம் தான் மாறி இருக்கு. ஜாதி ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்ல. அப்போ நமக்கு பெரியாரும் அம்பேத்கரும் எந்த அளவுக்கு தேவைப்படுறாங்க. இந்த நூல் மிக முக்கியமான நூல். இந்த நூலை வச்சு ஏன் கருத்தரம் நடத்துறோம்? உங்ககிட்ட இந்த நூலை கொண்டு போய் சேர்க்கணும். சொன்ன மாதிரி இளைஞர்லாம் வந்திருக்கீங்க, இந்த நூலை படிங்க அப்படிங்கிறதுக்காக தான். தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய ஒன்றியம் முழுக்க சாதிய ஒடுக்குமுறை நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒடுக்குமுறை எடுத்து பல்வேறு இயக்கங்கள், பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய இயக்கங்கள் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு இருக்கும்போது இன்னைக்கு வேற விதமான ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்குது. கூட சில சொன்னாங்க, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாற்றம் வந்துருச்சுங்க, சாதியே பார்க்காம ஓட்டு போட்டாங்கன்னு சில பேர் சொன்னாங்க. அதே போல போன மாசம் வரைக்கும் ஆணவ கொலை பண்ணா திடீர்னு எப்படி சாதி பார்க்காம ஓட்டு போடுறான்? அப்படிலாம் இல்ல. ஒரு நடிகர் மேல இருந்த ஒரு ஈர்ப்பு அது ஓட்டா போட்டிருக்கு. அவன் எந்த ஜாதி அப்படிலாம் யாருக்கும் தெரியாது. இதை நம்முடைய தோழர்களே சில பேர் சொல்றாங்க அப்படிங்கிறதா பெரிய வேதனை. தோழர் சீக்கிரம் முடிக்க சொல்றாரு, முடிச்சிடறேன். ஒரு செய்தி இந்த மேடையில பேசலாமான்னு தெரியல, ஆனா பேச வேண்டிய தேவை இருக்கு. நம்முடைய தோழர் தான், தோழர் ப. ரஞ்சித் அவர்கள் சமீபத்தில் அவருடைய வானம் நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க. பார்ப்பனர்களுக்கு எதிராக நம்முடைய முற்போக்கு தோழர்கள் நிற்கிறாங்க. ஆனா பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது நம்ம முற்போக்கு தோழர்கள் இல்லைங்க, எங்களால வர முடியாது, கோச்சுக்காதீங்க, அவங்க எல்லாம் எங்க சொந்தக்காரங்க அப்படின்னு முற்போக்கு தோழர்கள் சொல்றாங்கன்னு தோழர் ப. ரஞ்சித் சொல்றாரு. முற்போக்குவாதிகள் சொல்றாங்கன்னு தோழர் ரஞ்சித் சொல்றாங்களே, முற்போக்குவாதிகள் யார் சொல்றாங்க? தோழர் ரஞ்சித் அவர்கள் முற்போக்குவாதி கிடையாதா? நான் அப்படிதான் நம்பிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி முற்போக்குவாதிகள் பிரிச்சு பேசுறான்னு தெரியல.
இது ஒரு மோசமான போக்கு. தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்காக அல்லது சாதி ஒழிப்புக்காக களத்திருக்கிற அத்தனை தோழர்களையும் ஜாதியாக பிரித்தி பார்ப்பது. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா முற்போக்கு எல்லாருமே ஓபிசியா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்காங்களா? எந்த மனநிலை ரஞ்சித் பேசுறாரு அப்படின்னு தெரியல. தருமபுரி இளவரசன் படுகொலையா இருக்கட்டும், கோவல்ராஜ் படுகொலையா இருக்கட்டும், தொடர்ந்து நடைபெற்ற ஆணவ படுகொலையா இருக்கட்டும், அத்தனை ஆணவ படுகொலைக்கும் உறுதியா என்ன சொல்ல முடியும்? தோழர் விடுதலை இருக்காரு, சந்துரு இருக்காரு. தருமபுரி இளவரசன் கொலைக்கு நாங்க தான் மிகப்பெரிய போராட்டம் மதுரையில், அப்ப நான் டிவி கலந்த மன்னிக்கணும் ஒருங்கிருந்த பெரியார்த்திக்கா வரணும், மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும். கோவில்ராஜ் படுகொலைக்கு அப்ப நாங்க அங்க போய் போராட்டம் நடத்தணும், நாமக்கல்லே நடத்தணும். அப்போ அண்ணன் குளத்தப்பள்ளி விட்டு நாங்க எல்லாம் கைது செய்யப்பட்டோம். தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துக்கிறோம். நீங்க போற போக்குல முற்போக்குவாதிகள் யாரும் தங்களுடைய சொந்தக்காரன் இருக்கிறதுனால இப்படியான விஷயங்களை கண்டுக்கிறேன்னு சொல்றது சாதி ஒழிப்பு களத்தில் அர்ப்பணிப்போடு இருக்கின்ற தோழர்களை இழிவுபடுத்தும் வார்த்தை. இந்த வார்த்தை சரிதானா? இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு யோசிச்சுங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவை சாதியை பாதுகாக்கும் சட்டப்பிரிவை கொளுத்தி 18க்கும் மேற்பட்ட பெரியாரிய தோழர்கள் உயிரிழந்திருக்காங்க. 3000 பேருக்கு மேல போராட்டம் நடத்துறாங்க. 1000 பேருக்கு மேல சிறைக்கு போனாங்களே. அப்ப அவர்கள்லாம் யாரு? இதே மாங்குளத்துல இந்த இருக்க மதுரை மாங்குளத்துல சாதியை ஒடுக்குமுறை எதிர்த்து எங்களுடைய தோழர் உயிர் பலியானாரே, திராவிடர் கழக தோழர், அவர் யாரு? நீங்க ஒரு குடும்பமே இல்லாம போச்சு. அவர் யாரு? இவரெல்லாம் உங்களுக்கு தெரியாம போயிட்டாங்க. இந்த இதே மதுரையில தென் மாவட்டங்கள்ல உடச்சு பேசுவோம். நான் மட்டுமே 150 சாதி மருத்துவரோட நடத்தி வச்சிருக்கிறோம். பேசுவோமா இது குறித்து? இதே அரங்கில் நிகழ்ச்சி நடத்துவோம். சாதி மறுப்பாளர் சங்கமம் 10வது ஆண்டு நடத்திருக்கோம். அப்போ 9 ஆண்டுகள் முடிச்சு 10வது ஆண்டு நடத்திருக்கிறோம். சாதி மறுப்பாளர் சங்கம் என்று தென் மாவட்டங்கள் நடத்துறோம். சென்னையில நடத்தல. நீங்க பேசுற மாதிரி சென்னையில உட்கார்ந்து பேசல. மதுரையில சாதி இறுக்கம் நிறைந்த மதுரையில உட்கார்ந்து வெறும் பேசுறது இல்ல, செயல கட்டிருக்கோம். 150 சாதி மறுப்பு திருமணங்கள் என்பது 150 ஆணவ பொருள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு? அது எப்படி தெரியாம போச்சு? அது எப்படி? எங்கோ நான் கேட்கிறேன், ஓப்பரா கேட்போம். யார் அப்படி சொல்றது? இல்லைங்க, இவர் சொல்றாரு, இந்த இயக்கத்துக்கு சொல்றாரு, நாங்க சாதிய பிரச்சனைக்கு வரமாட்டோம்னு சொல்றாருன்னு தோல்றாரு சொல்லிட்டோம். நான் சட்டையை பிடிச்சி கேட்கிறேன், அவர் யாருன்னு காட்டுங்க. அது எந்த இயக்கமும் இருக்கட்டும். அப்படி சொல்ல அவரால் முடியுமா? தயவு செய்து இப்படியாக களத்தில் இருக்கிற சாதி கடந்து சாதி ஒழிப்பிற்காக உணர்வுபூர்வமாக பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய, தமிழ் தேசிய இயக்கங்கள் பல்வேறு முகம் தெரியாத பல தோழர் நிற்கிறாங்க. அவர்களை இழிவுபடுத்தாதீங்க. இப்படி இழிவுபடுத்துவது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயன்படலாம். ஆனால் இது பாதிக்கப்படுகிற பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானது. இதை தோழர் ரஞ்சித் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறப்பான ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்கின்ற தோழர்களுக்கு மீண்டும் முறை வாழ்த்துக்கள். நன்றி.